ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழு அமைச்சாரு மோடி. இந்த குழு கிட்டத்தட்ட 18,626 பக்கம் கொண்ட ஒரு ரிப்போர்ட்டை கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் கிட்ட ஒப்படைச்சாங்க. இந்த ரிப்போர்ட்டை தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் குறித்த சரியான தகவல்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லங்க. அந்த வகையில இந்த 18,626 பக்கம் கொண்ட அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லா ஆய்வு பண்ணியிருக்கிறோம். இந்த ஆய்வு பண்ணதுல 2 பில்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர போறாங்க. அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதற்கு இந்த 2 பில்களை கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன அரசியலமைப்பு சட்டத்தில் மாறுதல் பண்ணணும், இதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியுமா, இதை கொண்டு வருவதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், பாஜக இதை ஏன் கொண்டு வர துடிக்கிறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டா எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஆட்சி கவிழும் உள்ளிட்ட எல்லா தகவல்களையுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னாவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அந்த அளவுக்கு ஃபுல் டேட்டாவையுமே சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராம்நாத் கோவிந்த் கொடுத்த அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதற்காக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர்றாங்க, என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா நிதி மற்றும் பணிச்சுமை தான். அது 2024 தேர்தலை காட்டி இவங்க சொல்றாங்க. ஒரு டேட்டா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 70 லட்சம் போல் டியூட்டி ஆபீசரை நம்ம நியமனம் பண்ணோம். 18.08 லட்சம் வாக்குச்சாவடிகளை நம்ம அமைச்சோம். 3.4 லட்சம் சென்ட்ரல் போலீஸை நம்ம பணியமர்த்தினோம். 70,000 கோடி செலவாச்சு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா 2,333 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. அப்போ ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கே இவ்வளவு செலவு ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் நம்ம தனித்தனியா ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் நடத்துறோம். அப்ப எவ்வளவு செலவுகளாகவும் எவ்வளவு ஆபீசர் டியூட்டி நம்ம போடுறோம். அப்ப இதெல்லாம் மக்கள் பரிப்பணம் வீணாக தானே செய்யுது. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்படியான விளக்கத்தை நம்ம கேட்ட உடனேயே பரவாயில்லையே, இது ஒரு அருமையான திட்டமா இருக்கு, சூப்பர் திட்டமா இருக்கு, மக்கள் வரிப்பணம் எவ்வளவு வீணாக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம சேமிச்சு வேற திட்டங்களுக்கு கொண்டு தரலாம், அரசு நல்ல முடிவு தான் எடுத்துருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் முட்டாள்தனமானது. ஏன்னா இந்த அரசு எதற்காக நிதியை காரணம் காட்டி தானே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றாங்க. ஆனா இவங்க கொண்டு வந்த இந்த 2 பில்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப செலவாகிற பணத்தை விட 100 மடங்கு அதிகமான செலவு என்பது ஆகும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு சொல்லி நான் விளக்கமா சொல்றேன். ஒரே நாடு ஒரே தேர்தலை செயல்படுத்தணும் அப்படின்னா 2 பில்களை கொண்டு வரணும். இதன் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தில் 15 திருத்தங்களை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்றாங்க. இந்த 2 பில்லுல முதல் பில் என்ன அப்படின்னா ஒரு சட்டமன்றம் அது முடியுதோ இல்லையோ நாடாளுமன்ற தேர்தல் எப்போ நடைபெறுதோ அப்போவே சட்டமன்ற தேர்தலை நடத்திடணும். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்திடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ரெண்டாவது பில் என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு தேர்தலுக்குமே தனித்தனியாக வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் ரெடி பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் தனித்தனியா ரெடி பண்ணாதீங்க, ஒரே வாக்காளர் பட்டியல் தான் எல்லா தேர்தலுக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தம் பண்றாங்க. கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் பண்றாங்க. என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் உள்ளாட்சி தேர்தல் என்பது மாநில அரசு பவருக்கு உட்பட்டது. மாநில அரசு தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா உள்ளாட்சி தேர்தலையுமே பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாநில அரசுடைய அதிகாரத்தில் கை வைப்பதனால இதை திருத்தம் பண்ணணும்னா 50% மாநிலங்களுடைய ஆதரவு என்பது தேவை. அப்படி ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் இந்த பில்லையே கொண்டு வர முடியும். அப்போ முதல் பில்லை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் ஒரே நேரத்தில் நடப்பதை பற்றி பேசுது. ரெண்டாவது பில்லை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து 100 நாட்கள் கழித்து உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவது பற்றி பேசுது. சரி, இதுதான் அந்த 2 பில்லு. இப்ப இந்த 2 பில்லை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது 1952 இருந்து 1962 வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அதன் பின்பு பாத்தீங்கன்னா தொங்கு சட்டமன்றம் வரும், தொங்கு பாராளுமன்றம் வரும், சில நேரத்தில் ஆட்சி கவிழ்க்கப்படும், சில நேரம் அரசே ஆட்சியை
கவிழ்ப்பாங்க. இப்படி எல்லாம் வரும்போது எப்படிங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகும்? ஒரு சட்டமன்றம் 5 வருஷத்துல 3 வருஷத்திலேயே கலைஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப இந்த 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க உள்ளிட்ட பல கேள்விகள் மக்கள் இப்ப எழுப்பிட்டு வராங்க. மக்கள் மட்டுமல்ல, சில அரசியல் கட்சி தலைவர்களுமே எழுப்பிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு இந்த ராம்நாத் கோவிந்த் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே பகீர்னு இருக்கு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் படி நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நாளா நடந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சட்டமன்ற தேர்தலில் வெல்லக்கூடிய ஒரு கட்சி அவங்க நினைச்ச தேதியிலாம் ஆட்சி அமைக்க முடியாது. நாடாளுமன்றத்தில் ஒரு அரசு அமையணும். அந்த அரசு அமைந்த பிறகு நாடாளுமன்றம் முதல்ல கூடும். அது கூடக்கூடிய தேதி தான் அப்பாயின்மெண்ட் டேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மாநிலத்தில் வென்ற கட்சி அவங்க ஆட்சி அமைக்கவே முடியும். அந்த அப்பாயின்மெண்ட் டேட் தான் ஒரு ஃபிக்ஸ்டு டேட். அதுல இருந்து நாடாளுமன்றம் என்னைக்கு கலைக்கப்படுதோ அன்னைக்கே சட்டமன்றமும் கலைக்கப்பட்டுரும். இப்படி ஒரு மோசமான விதியை கொண்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் போது சில மாநிலங்களில் தேர்தலை நடத்த முடியாமல் போயிடலாம். அப்படி சில மாநிலங்களில் தேர்தல் நடத்த முடியாமல் போயிருது அப்படின்னா அதை என்னைக்கு நடத்தலாம் அப்படின்றத குடியரசுத் தலைவர் கிட்ட அனுமதி வாங்கி தேர்தல் ஆணையம் நடத்தணும். முன்பெல்லாம் தேர்தல் ஆணையம் அவங்க சுயாட்சியா முடிவு பண்ணுவாங்க எப்ப தேர்தல் நடத்தலாம் எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இதை எப்படி மாத்துறாங்கன்னா குடியரசுத் தலைவர் கிட்ட அனுமதி வாங்கி அதை எப்ப நடத்தணும் அப்படின்றத முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. இப்படி ஒரு தேர்தல் ஒத்தி வைக்கப்படுது இல்ல தள்ளி வைக்கப்படுது, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி வைக்க முடியல, ஒரு 6 மாசம் கழிச்சு நடக்குது அப்படின்னா இந்த 6 மாசம் கழிச்சு அசம்பிளி எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 5 வருஷத்துக்குலாம் ஆட்சி அமைக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன் அப்பாயின்மெண்ட் டேட்னு, அந்த அப்பாயின்மெண்ட் டேட்ல இருந்து 5 வருஷம் தான் கணக்கு. அந்த அப்பாயின்மெண்ட் டேட்ல இருந்து 6 மாசம் கழிச்சு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா புதிதாக வரக்கூடிய ஒரு ஆட்சி என்பது 4.5 வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை 1 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் நடந்துச்சுன்னா புதிதாக வரக்கூடிய ஆட்சி என்பது வெறும் 4 வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஆர்டிகிள் 83 ஆர்டிகிள் 172 என்ன சொல்லுது அப்படின்னா நாடாளுமன்றமும் சட்டமன்றத்துடைய ஆயுட்காலம் எவ்வளவுன்றத சொல்லுது. அதாவது 5 வருடங்கள் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரிவு சொல்லுது. இதை இவங்க எப்படி மாத்துறாங்க தெரியுமா? 5 வருடம் ஆட்சி அப்படின்றத ஃபுல் டேர்ம் அப்படின்ற வார்த்தையை மாத்துறாங்க. அதாவது ஃபுல் டேர்ம்ன்றதுக்கு எத்தனை வருஷம் அப்படின்றது இவங்க சொல்லல. உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷமே எடுத்துக்கிறோமே, இந்த 5 வருஷத்துக்குள்ள ஒரு நாடாளுமன்றமோ ஒரு சட்டமன்றமோ 5 வருஷத்தை முழுமையா முடிப்பதற்கு முன்பே கலைக்கப்படுது, ஆட்சி கவிழுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா அப்ப மீதி இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கும்ல. உதாரணமா ஒரு ஆட்சி அமைச்சு 3 வருஷம் நடக்குது, 3 வருஷத்துல ஆட்சி கவிழ்ந்துருது. அப்ப அந்த 2 வருஷம் என்னங்க பண்றது அப்படின்னா அந்த 2 வருஷத்துக்கு அன்எக்ஸ்பயர்ட் டேர்ம் அப்படின்ற வார்த்தையை இவங்க பயன்படுத்துறாங்க. அது என்னங்க அன்எக்ஸ்பயர்ட் டேர்ம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வருஷத்துல ஒரு நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ முன்பே கலைக்கப்படுது அப்படின்னா மறுபடியும் இவங்க ஒரு தேர்தலை நடத்துவாங்க. அந்த தேர்தலில் வெல்லக்கூடிய கட்சி இருக்குல்ல, அது 5 வருஷத்துக்கு ஆட்சி செய்ய முடியாது. அதாவது ஒரு 5 வருஷத்துல 3 வருஷத்திலேயே ஒரு ஆட்சி கவிழ்க்கப்படுதுன்னா புதிதாக வரக்கூடிய அரசு பேலன்ஸ் அந்த 2 வருஷத்துக்கு தான் ஆட்சி அமைக்க முடியும். இந்த 2 வருஷம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அவங்க தேர்தலை சந்திக்கணும். இதை தான் இவங்க அன்எக்ஸ்பயர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது? ஒரு 5 வருஷத்துல ஒரு ஆட்சி 1 வருஷத்திலேயே கலைக்கப்படலாம் அல்லது 2 வருஷத்துல கலைக்கப்படலாம். மறுபடியும் புதிதாக வரக்கூடிய கட்சி 5 வருடம் ஆட்சி செய்ய முடியாது. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ, அதாவது ஆட்சி செஞ்சது போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும். மறுபடியும் தேர்தலை சந்திக்கணும். இதைத்தாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இவங்க எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரேன்னு சொல்றாங்க? பணம் செலவாகுது அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க என்ன நடக்குது? ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த முடியலன்னா சில மாநிலங்கள் அப்புறமா கூட நடத்தலாம்னு சொல்றாங்க. அதே போல ஒரு மாநிலம் 5 வருஷத்துல 3 வருஷத்திலே கவுந்து போயிருச்சு அப்படின்னா அந்த மாநிலத்துல மறுபடியும் தேர்தல் நடத்தலான்றாங்க. அந்த தேர்தல் என்பது 2 வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும்ன்றாங்க. மறுபடியும் தேர்தல் நடத்த சொல்றாங்க. அப்ப உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷத்தை நம்ம எடுத்துக்கிறோமே, இதுல ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆட்சி கவிழ்ந்துகிட்டே இருக்கு. புதிய அரசு வருது அப்படின்னா 5 வருஷத்துக்கும் 5 தேர்தலை இவங்க நடத்துவாங்க. அப்ப எவ்வளவு பணம் என்பது செலவாகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. முன்பு எப்படி இருந்துச்சு? ஒரு 3 வருஷத்துல ஒரு ஆட்சி கவிழ்ந்துச்சு அப்படின்னா மறுபடியும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு என்பது மறுபடியும் 5 வருஷத்துக்கு ஆட்சி செய்வாங்க. அப்படி செய்யும் போது செலவு என்பது நம்மளுக்கு இல்லாம இருக்கும். தேர்தல் என்பது தள்ளி தான் நடக்கும். ஆனா இவங்க கொண்டு வர்ற கட்டுப்பாடு படி
5 வருஷம் தான் ஃபுல் டேர்ம் அப்படின்னா அந்த ஃபுல் டேர்ம்குள்ளேயே எவ்வளவு தேர்தலை வேணாலும் நடத்தலாம் சொல்லி கொண்டு வராங்க. அப்ப செலவுக்காக இதை கொண்டு வரல அப்படின்றத இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் முதல் பில் வந்து சொல்வது. இது யூனியன் டெரிட்டரிக்கும் பொருந்தும். சரி, இரண்டாவது பில் கொண்டு வராங்களே அதுல என்னென்ன இவங்க பண்றாங்க அப்படின்றத நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு தான் அதை நடத்துவாங்க, அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா இவங்க அதை என்ன பண்றாங்க அப்படின்னா இனிமே உள்ளாட்சி தேர்தலை மாநில அரசு முடிவு பண்ணாது, அதையும் பார்லிமெண்ட் தான் முடிவு செய்யும் எப்ப நடத்தணும் எப்ப நடத்தக்கூடாது அப்படின்றத. இப்ப ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் 368 என்ன சொல்லுது, மாநில அரசுக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கா, அதுல இவங்க கையை வைக்கிறாங்க. அப்படி கையை வைக்கிறதுனால குறைஞ்சபட்சம் 50% மாநிலங்களாவது உள்ளாட்சி தேர்தலை நாங்க நடத்த தேவையில்ல, நீங்களே ஒரு தேதியில சொல்லுங்க அந்த தேதியில நடத்திக்கிறோம்னு சொல்லி ஒப்புக்கொண்டால் மட்டுமே இந்த பில்ல லோக்சபாவுக்கோ ராஜ்யசபாவுக்கோ கொண்டு வர முடியும். சோ இப்படி 50% மாநிலங்களுடைய ஆதரவு என்பது பாஜகவுக்கு முதல்ல கிடைச்சா மட்டும்தான் ரெண்டாவது பில்ல கொண்டு வரணும். சரி, ரெண்டாவது பில்ல இது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா நான் சொன்ன ஒரே வாக்காளர் பட்டியலை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது ஆர்டிகல் 325 ஒவ்வொரு தேர்தலுக்கும் குறைந்தபட்சம் ஒரு வாக்காளர் பட்டியலாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இதை இவங்க மாடிஃபை பண்றாங்க. எப்படி மாடிஃபை பண்றாங்கன்னா எல்லா தேர்தலுக்கும் ஒரே வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி மாடிஃபை பண்றாங்க. இப்படி மாடிஃபை பண்ணுவதன் மூலமாக என்ன நடக்கும், ஒன்றியத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் இருக்கும்ல, இந்த தலைமை தேர்தல் ஆணையம் கைக்கு இந்த வாக்காளர் பட்டியல் என்பது போயிடும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தான் மாநிலத்தில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்குலாம் வாக்காளர் பட்டியலை ரெடி பண்ணுவாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்காளர் பட்டியலை ரெடி பண்ணுவாங்க. இந்த அதிகாரம் அப்படியே தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு போயிடும். அப்ப மாநில தேர்தல் ஆணையம் என்பது ஒருவேளை இல்லாம டம்மியாக்கப்படுவாங்க. அப்ப உள்ளாட்சி தேர்தலும் பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணும், சட்டமன்ற தேர்தலும் பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணும், மாநில தேர்தல் ஆணையத்தோட அதிகாரமும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு போயிடும். அப்ப எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆகி ஒன்றிய அரசுக்கு மட்டுமே அதிகாரமாக மாற்றப்பட போகிறது. இதுதான் இந்த ரெண்டு பில்லு சொல்வது. அப்ப எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். அதற்கு முன்பு இந்த ரெண்டு பில்களையுமே நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முடியுமா? இதை கொண்டு வரணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் சில ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா சாதாரணமா கொண்டு வரக்கூடிய பில் அல்ல இது. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திலேயே ரெண்டு திருத்தங்களை அவங்க பண்றாங்க. ஒன்னு, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க உருவாக்குறாங்க. இன்னொன்னு, ஏற்கனவே இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மேல கை வைக்கிறதுனால ஒரு திருத்தத்தை இவங்க பண்றாங்க. அப்ப இந்த ரெண்டு பில்களுமே அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்றதுனால இதுல வெறுமன பெரும்பான்மை மட்டும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன் பாருங்க. இதுல லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு இப்ப 293 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த 293 எம்பிக்களை வச்சு மட்டும் இந்த பில்லை பாஸ் பண்ண முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்க திருத்தம் பண்றீங்க அப்படின்னாவே 3/2 பங்கு எம்பிக்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு தேவை. இப்ப லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 543 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அப்போ 3/2 பங்கு அப்படின்னா 362 எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் இந்த பில்லை பாஸ் பண்ண முடியும். ஒருவேளை 100 எம்பிக்கள் வரலங்க, மொத்தமே 439 எம்பிக்கள் தான் அந்த வாக்கெடுப்பு நடக்கும் போது வந்திருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாஜகவுக்கு இப்ப இருக்கிற 293 எம்பிக்களே 3/2 பங்கா மாறி இந்த பில் என்பது பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா எம்பிக்களுமே நாடாளுமன்றத்தில் ஆஜரான மட்டும்தான் பாஜகவிற்கு 362 எம்பிக்களுடைய ஆதரவு என்பது தேவைப்படும். சரி, அப்படியே ராஜ்யசபாவுக்கு வாங்க. ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு 121 எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கு. இந்திய கூட்டணிக்கு 85 எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கு. இப்போ ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 234 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இதுல 3/2 பங்கு எடுத்தோம் அப்படின்னா 156 எம்பிக்கள் தேவை. இதுல ஒய்எஸ்ஆர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆந்திரா எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் நடக்கும் அப்படின்றப்ப 15 எம்பிக்கள் போய் அவங்களுக்கு இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாலுமே இன்னும் கூடுதலாக 20 முதல் 25 எம்பிக்கள் பாஜகவுக்கு தேவை. ஆனா பிஜேடி கட்சி, ஒடிசாவை சேர்ந்த பிஜேடி கட்சிக்கு ராஜ்யசபால எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எதிர்கட்சியா மாறிட்டாங்க. அதிமுகவுக்கு எம்பிக்கள் இருக்கிறாங்க ராஜ்யசபால, அவங்களும் இன்னைக்கு கூட்டணியில இருந்து விலகிட்டாங்க. இது போக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய என்பிஎஃப் அப்படின்ற நாகாலாந்து கட்சி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. அப்ப ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் போதுமான எம்பிக்களுடைய ஆதரவு என்பது பாஜகவுக்கு இல்லை. லோக்சபாவிலையும் கொண்டு வர முடியாது, ராஜ்யசபாவிலையும் கொண்டு வர முடியாது. ஆனால்
ஒரு வேலை பண்ணா கொண்டு வர முடியும். என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை ஒரே நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அது போல ஒரு 100 எம்பிக்களை லோக்சபாவிலையும் ஒரு 30 எம்பிக்களை ராஜ்யசபாவிலையும் இவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாஜகவுக்கு இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மையை வச்சு 3ல் 2 பங்கு காமிச்சு இந்த பில்களை பாஸ் பண்ண முடியும். அப்ப இந்தியா கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் சஸ்பெண்ட் ஆகாத முறையில் அவங்க நடந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, இன்னொரு வகையிலும் இவங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட்சிகளை உடைப்பாங்க. உடைச்சு அவங்களுடைய எம்பிக்களை இவங்க விலைக்கு வாங்குவாங்க. இப்படி விலைக்கு வாங்குவதன் மூலமாக இந்த பில்லை இவங்களால பாஸ் பண்ண முடியும். ஆனால் 100 எம்பி வரையும் வாங்க முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அப்போ இவங்க எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் எம்பிக்களுடைய சஸ்பென்ஷன் தான். சஸ்பென்ஷன் பண்ணி இந்த பில்லை எப்படியாவது கொண்டு வருவதற்கு பாஜக கண்டிப்பாக முயற்சி பண்ணும். சரி, இப்படி சஸ்பெண்ட்லாம் பண்ணி இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க, இதனால மாநில அரசெல்லாம் கலைக்கப்படுமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17 மாநிலங்களில் 3 வருஷத்துக்குள்ளேயே ஆட்சி என்பது கலைக்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு டேட்டா காமிக்கிறேன் பாருங்க. அதாவது 2029ல் இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2028ல் தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள்னு ஒரு பட்டியல் காமிக்கிறேன். இந்த 10 மாநிலங்கள்லையுமே 2028ல் தான் சட்டமன்ற தேர்தல் நடக்கும். அப்போ 2029லே நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷத்துலேயே ஆட்சியை கழிச்சிட்டு மறுபடியும் தேர்தலை சந்திக்கணும். அதுக்கப்புறம் 2027ல் பார்த்தீங்கன்னா ஊபி, குஜராத், பஞ்சாப் போன்ற 3 மாநிலங்களில் தேர்தல் நடக்கும். இவங்க 2 வருஷத்திலேயே ஆட்சி அமைத்த 2 வருஷத்திலேயே மறுபடியும் ஆட்சியை கழிச்சிட்டு தேர்தலை சந்திக்கணும். அதுக்கப்புறம் 2026 நம்ம தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்திலையும் நடக்கும். இவங்க ஆட்சி அமைச்ச 3 வருடத்திலேயே மறுபடியும் ஆட்சியை கழிச்சு தேர்தலை சந்திக்கணும். இது போக 2029லேயே நடக்கக்கூடிய தேர்தல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல, எந்தெந்த மாநிலங்கள் அந்த பட்டியலை காமிக்கிற பாருங்க. இப்படியான மாநிலங்கள்லாம் ஒன்றிய அரசுடைய தேர்தலோடைய சேர்த்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதில் பீகாரும் டெல்லியும் மட்டும் 4 வருஷம் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும். அப்போ கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள் ஆட்சியை முன்பே இழக்கக்கூடிய அபாயம் என்பது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தால் ஏற்படும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதனால என்னென்ன பாதிப்புகள் பொதுமக்களுக்கு ஏற்படும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் 70,000 கோடி செலவாகிறதுனால தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரோன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த வாதம் என்பது நான் சொன்ன அந்த அன்எக்ஸ்பயர்டு டேர்ம் ஃபுல் டேர்ம்ன்ற அந்த கணக்கின்படியே அடிபட்டு போயிடும். ஏன்னா இதில் தான் அதிகமான செலவுகள் என்பது ஆகும். அப்புறம் ஏன் இதை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், ஒரு மக்கள் தன்னுடைய வாக்காளனாக என்ன பண்றான் அப்படின்னா, தன்னை யார் ஆளணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு 5 வருஷம் டைம் கொடுக்குறான். தன்னுடைய வாக்குரிமையை பவர் அங்கே பயன்படுத்துறான். ஆனால் இவங்க அந்த வாக்குரிமை பவரையே பறிக்கிறாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா, நீ வாக்கு போடுறதுதான் உன் வேலை, அப்பாயின்மெண்ட் டேட்ன்றது நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், அப்பாயின்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளவு காலம் ஆட்சி செய்யணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்போ இங்கே ஒரு வாக்காளனுடைய பவர் என்பது, அந்த வாக்காளனுடைய உரிமை என்பது பறிக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலமுமே ஏதோ நியமிக்கப்பட்ட ஒரு போஸ்ட் மாதிரி அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதன் மூலமாக சட்டமன்றங்கள் செயல்படக்கூடிய அளவுக்கு மாற்றப்படும். அடுத்தது, உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரம் என்பது மாநில அரசு கையில தான் இருக்கு. அந்த அதிகாரத்தை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போய் அதையும் முடக்குவாங்க. மாநில தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரத்தையும் இவங்க பறிக்கிறாங்க. இதை விட ஒரு கொடுமை, ஒன்றியத்துடைய ஆட்சி காலம் இருக்குல்ல, அந்த ஆட்சி காலம் தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையில் மாற்றுறாங்க. இதன் மூலமாக இப்போ என்னைக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்ததன் மூலமாக நிதிக்கு நம்ம கையேந்தக்கூடிய நிலைமைக்கு வந்தோம்ல, அது போன்று ஆட்சி காலத்திலேயுமே ஒன்றியத்தை கையேந்த நிற்கக்கூடிய நிலைமை என்பது நமக்கு ஏற்பட்டுரும். இது மட்டுமல்ல, முன்பை போல நம்ம ஓட்டு போட்டா ஒரு அரசு 5 வருஷத்துக்குலாம் இருக்க முடியாது. கான்ட்ராக்ட் பேசிஸா அதை மாத்துறாங்க. ஒரு அரசு 3 வருஷம் இருந்துச்சுன்னா மீதி நம்ம ஓட்டு போடக்கூடிய அரசு மீதி இருக்கக்கூடிய 2 வருஷத்துக்கு மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும். அப்ப கான்ட்ராக்ட் பேசிக்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு மட்டுமே மக்களுடைய வாக்குரிமை என்பது மாற்றப்படுது. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? அதாவது ஒரு வாக்காளர் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதையே திணிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு. அது எப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்குறீங்களா? உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஒரு ஒன்றியத்தில் ஆட்சி அமைவதை பொறுத்து தான் சட்டமன்றத்திலையும் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒன்றியத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமையணும் அப்படின்னா ஒரு கட்சிக்கு நீங்க மெஜாரிட்டியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் நிலையான ஆட்சி இருக்கும், அப்பதான் சட்டமன்றமும் நிலையாகவும் இருக்கும். அப்போ நீங்க ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டியா உங்களுடைய ஓட்டுகளை பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வாக்காளனை தள்ளுறாங்க. உதாரணமா இப்ப நடந்த தேர்தலை எடுத்துக்கிறோமே, ஒரு பக்கம் பாஜக கூட்டணி, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி.
இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாநில கட்சிகள் அதில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பாஜக மட்டும்தான் பெரிய கட்சியாக இருக்கு. அப்போ இங்கே மக்களை எப்படி நிர்பந்தம் பண்றாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணி கட்சியை பாருங்க, இவ்வளவு கட்சிகள் இருக்கு, எப்போ வேணாலும் ஆட்சிக்கு வரும், மறுபடியும் தேர்தல் வரும், மறுபடியும் உங்களுக்கு நிர்பந்தம் வரும், இதுக்கு ஒரே கட்சி எங்க கட்சி இருக்கு, பெரிய கட்சி நாங்க தான், எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை பாஜக ஏற்படுத்துறாங்க. இந்த நிர்பந்தத்தை ஏன் இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த முறை 2024 தேர்தலில் இவங்களுக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்காம போயிருச்சு. அப்ப பெரும்பான்மை என்பது இப்பவே கிடைக்காம போயிருச்சுன்னா 2029 தேர்தலில் இன்னமும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ இப்பவே மெஜாரிட்டியான ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வருவதன் மூலமாக 2029 தேர்தலைவே நம்மளுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு பின்வாசலாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர நினைக்குது இந்த பாஜக. இது மட்டுமல்ல, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மாநில கட்சிகள் பலமிழந்து போயிடுவாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு வாக்காளன் இருக்கான், அவனுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, சட்டமன்ற தேர்தல் நடக்குது, அவன் போய் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதில் எப்படி வாக்களிப்பான், பாஜகவா காங்கிரஸா அப்படின்னு சொல்லி வாக்களிப்பான். சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்போது அங்கே மாநில கட்சிகள் நிறைய இருக்கும், அங்கே பாஜகவும் இருக்கும், காங்கிரஸும் இருக்கும், இன்னும் பிற மாநில கட்சிகளும் இருக்கும். அப்போ எந்த ஓட்டை யாருக்கு போடுவது அப்படின்ற குழப்பம் இயல்பாகவே ஒரு வாக்காளனுக்கு ஏற்படும். படிச்சவங்களை விட்டுருங்க, படிக்காதவங்களும் இன்ன வரைக்கும் செல்லாத ஓட்டுகள்லாம் இருக்க தானே செய்யுது. அப்போ குழப்பம் ஏற்படும் போது இங்கே பாஜகவா காங்கிரஸான்னு ஓட்டு போடுறவன் மாநிலத்துக்கு ஆட்சி செய்ய வரும்போதும் பாஜகவா காங்கிரஸான்னு சொல்லி ஓட்டு போட்டுருவான். ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி அமைக்குது ஒரு மாநிலத்தில், அந்த மாநில கட்சி அந்த தொகுதியில் போட்டிடுது அப்படின்னா நேராக தாமரை சின்னத்தை பார்த்தோன்னே தாமரை சின்னத்தை அழுத்திட்டு போயிடுவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாநில கட்சிக்கு ஓட்டு போட நினைப்பவன் கூட ஒரு குழப்பம் ஏற்பட்டு மாநில கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது குறைக்கப்படும். தேசிய அளவிலான பார்வை மட்டுமே மாநிலத்துக்கு உருவாயிரும். உதாரணமா இப்ப ஆந்திரா தேர்தல் நடந்துச்சு, ஒடிசா தேர்தல் நடந்துச்சு, இது எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து தான் நடந்துச்சு. இந்த ரெண்டு தேர்தலையுமே பாத்தீங்கன்னா ஒன்றியத்தில் பாஜக கூட்டணி ஜெயிக்க வச்சாங்க, மாநிலத்திலையும் பாஜக கூட்டணி தான் ஜெயிக்க வச்சாங்க. அப்ப இந்த பார்வை எப்படி மாறுது பாருங்க. காலப்போக்கில் மாநிலத்துக்கு ஒரு மாதிரியும் ஒன்றியத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஒன்றியத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வகையிலே மாநிலத்துக்கும் வாக்கக்கூடிய நிலைமை என்பது மனோவியல் ரீதியாக உருவாக்கப்படும் அப்படின்றத இதன் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். இது மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எப்ப வேணாலும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. இப்ப கூட சென்ற ஆட்சியில பாத்தீங்கன்னா மணிப்பூர் விவகாரத்தை சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதன் மூலமாக ஆட்சியை எப்ப வேணாலும் கவிழ்க்கக்கூடிய சூழல் இருந்துச்சுல, இதை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஏன்னா எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷத்திலேயே 4 வருஷத்திலேயே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரலாம். ஏன்னா எம்பிக்களுடைய ஆதரவு, நிதிஷும் நாயுடும் ஆதரவு விலக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் மறுபடியும் புதுசாக வரக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒரு வருஷமோ 2 வருஷம் தான் ஆட்சி பண்ண முடியும். அப்படி ஆட்சி பண்ணுவதை எந்த கட்சியும் விரும்பாது. அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பதே கொண்டு வர முடியாத சூழல் என்பது ஏற்படும். நிதிஷும் நாயுடும் மோடியை விட்டு நகர்ந்து போனாலும் மோடி தன்னுடைய ஆட்சியை நடத்துவதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. இது போக இந்த ராம்நாத் கோவிந்த் கமிட்டி இருக்கு தெரியுமா, இதுவே ஒரு மோசமான கமிட்டிங்க. ஏன்னா இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்கல்ல, ஆனா இவங்க கருத்து கேட்டது எத்தனை பேர் கிட்ட தெரியுமா? அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறத பத்தி வெறும் 5232 பேர் கிட்ட தான். இந்த 5232 பேர்ல 3837 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி. 1395 பேர் ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் வெறும் 5000 பேர்கிட்ட மட்டும் கருத்து கேட்டுட்டு நான் ஒரே நாடு ஒரே தேர்தலில் மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கமிட்டி எப்படிப்பட்ட கமிட்டியாக இருக்கும்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. நான் சிம்பிளாக லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, அதே உங்களுக்கு ஒரே கட்டமாக நடத்த முடியல, 7 கட்டமாக நடத்துனீங்க. சரி, அதாவது விடுங்க, ஒரு பொது தேர்தல் பெரிய தேர்தல். இப்போ 4 மாநில தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கணும் சொல்லி பார்த்தா 2 மாநிலத்துக்கு மட்டும்தான் அறிவிச்சாங்க. ஹரியானாவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்பா மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கு அறிவிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்ககிட்ட ஆள் இல்லைங்க, போதுமான வசதிகள் இல்லை, போலீஸ் கம்மியாக இருக்கு, மிஷின் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்களை சொன்ன இதே தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்துவோம், சட்டமன்ற தேர்தலையும் நடத்துவோம், உள்ளாட்சி தேர்தலையும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்வது எவ்வளவு கேலி கூத்தா இருக்கு. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அல்ல. இவருடைய நோக்கம் என்பது எல்லா பவரையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், கட்சி ஆட்சியாக இருக்கட்டும், எல்லா பவரையுமே பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போயிடணும். பார்லிமெண்ட் தான் அந்த நாட்டில் எல்லாத்தையுமே செய்யும். பார்லிமெண்ட் எப்போ ஆட்சி அமைக்குதோ அதான் அப்பாயின்மெண்ட் டேட்டு. பார்லிமெண்ட் எப்போ ஆட்சிக்கு வருதோ அப்போ
அப்போ சட்டமன்றமும் கவிழ்ந்துடணும். அப்போ எங்களின் அடிப்படையில் தான் நீங்க ஆட்சி செய்யணும். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா இருக்காது. நியமன போஸ்ட்ல ஆளுநர் எப்படி நியமனம் பண்றாங்களோ அது போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில அரசு நியமனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலால் ஏற்பட்ட அபாயம் இருக்கு. இதற்காக தான் பாஜக இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு துடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ என்பது மிக நீளமாக இருந்தாலும் கூட இந்த வீடியோவில் ஏறக்குறைய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையா இல்லையா என்பதை உங்களுக்கு நாங்கள் புரிய வச்சிருக்கோம் நம்புறோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு வந்தால் மாநிலங்களுடைய அதிகாரம் என்பது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்படும். ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சி மட்டுமே தொடர்ச்சியாக ஆட்சி செய்யக்கூடிய நிலைமை என்பது உருவாகும் அப்படின்ற இந்த அபாயத்தை இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சிருக்கோம். மக்கள் தான் முடிவு பண்ணணும். நன்றி.